வணக்கம். மகாபாரத கதை அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த மகாபாரதம்னுங்கிற வார்த்தையை சொல்கிறப்ப நமக்கு ஒரு மகிழ்வு ஏற்படுது. ஏன்னா இதிகாசங்கள் 2, அவற்றில் ஆதி காவியம் என்று சொல்லப்படுவது ராமாயணம், அது வால்மீகியால் எழுதப்பட்டது. அடுத்தது மகாபாரதம், இது வியாச முனிவரால் எழுதப்பட்டது. அகிலம் போற்றும் பாரதம். வியாசர் யார்? இந்த கேள்விக்கான விடை தான் நம்ம பார்க்க போகிறோம். வேதவியாசர், கிருஷ்ண வைபாயனர் என்ற பெயர்கள்லாம் இவருக்கு இருக்குது. இந்த பேருக்குரிய இவர் யார்? ஒரு கேள்வி கேட்குறோம். அது நம்ம அடிக்கடி சொல்கிறோம், ஆரியர் திராவிடர் அப்படின்னு பேசுகிறப்ப ஆரியர்கள் கல்விமான்களாக இருந்தார்கள் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, ராமாயணத்தில் எழுதின வால்மீகியும் ஆரியன் கிடையாது, மகாபாரதத்தை எழுதின வியாசரும் ஆரியர் கிடையாது. அவர்களெல்லாம் என்ன அப்படின்னா எளிய குலத்தை சார்ந்தவர்கள் தான். அதுலேயும் வால்மீகி வேடராக இருந்தவர். வியாசருடைய குலத்தை பற்றி சொல்லுகிற போது அவருடைய தாய் சத்தியவதி என்பது அவருடைய பெயர். அவளுக்கு மச்சகன்னிகை என்ற ஒரு பேரும் உண்டு. இவள் மீனவ குலத்தில் பிறந்ததால் மச்சகன்னி என்றும், இவருடைய தந்தையார் இவளை வளர்ப்பு மகளாக எடுத்து வளர்த்தார் என்றும் வேதவியாசருடைய தாயார் பற்றி சொல்லப்படுகிறது. சரி, வேதவியாசர் எப்படி பிறந்தார்? இவருடைய தாயார் மீனவ குலத்திலே பிறந்த பெண்மணி தன் தந்தைக்கு உதவியாக யமுனை நதிக்கரையில் படகு ஓட்டுவாளாம். இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கும், அந்த கரையிலிருந்து இந்த கரைக்குமாக. அப்படி ஒரு நாள் அவள் படகு ஓட்டி கொண்டிருந்த போது ஒரு முனிவர் வருகிறார். அவருடைய பெயர் பராசரர். அந்த பராசர முனிவர் விரைவாக வந்து இந்த பெண்ணிடத்திலே படகை இடமா, ஒரு அவசர நிமித்தமாக செல்ல வேண்டும் என்கிறார். அப்படியே சீரன் சுவாமி என்று அந்த பெண் படகை எடுக்கிறார். விரைவாக போ, விரைவாக போ என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்படி என்ன சுவாமி அவசரம் என்று கேட்டபோது, அம்மா, பல்லாண்டுகளுக்கு ஒரு முறை நட்சத்திர சேர்க்கையின்படி ஒரு அரிய நிகழ்வு நிகழும். அப்படியான அந்த நிகழ்வின் போது ஆணும் பெண்ணும் கூடினால் பிறக்கின்ற குழந்தை மிக அறிஞனாக, மிகப்பெரிய ஞானியாக பிறப்பான். நான் என் வீடு நோக்கி செல்ல வேண்டும், ஆனால் நேரமில்லை. உன்னிடத்தில் நான் ஒன்று கேட்கிறேன். நீ இப்போது என்னோடு இருப்பாயே, ஆனால் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஆனால் உன்னுடைய கன்னித்தன்மை மாறாமல் நான் பார்த்து கொள்வேன். இந்த படகை அந்த தீவிலே ஒதுக்கு என்று சொல்லி அந்த நட்சத்திரம் முடிவதற்குள் அவர்கள் சேர்கிறார்கள். அவர்கள் கூடியிருந்த போது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. இப்போது நாம் கேட்கலாம், ஒரு ஆணும் பெண்ணும் கூடியவுடன் குழந்தை பிறந்து விடுமா என்று. இது புராணங்களிலே சொல்லப்படுகிற கதை. ஆதலால் ரிஷிகளுடைய அந்த கர்ப்பம் ராத்தங்காது அப்படி என்று சொல்வார்கள். அதன்படி அந்த குழந்தை பிறக்கிறது. பிறந்தவுடன் சற்று வளர்ந்த பிள்ளையாக அவர்கள் முன் தோன்ற அதை கண்டு அஞ்சி நிற்கிறாள் அந்த பெண். ஏனென்றால் தான் சிறிது நேரத்துக்கு முன் கன்னியாக இருந்ததும், சிறிது நேரத்தில் முனிவர் இப்படி வந்து சொன்னதும், முனிவருக்கு அஞ்சி தான் அவருக்கு இணங்கியதும், ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை சிறுவனாக மாறி காட்டுக்குள் தவம் செய்ய போகிறேன் என்று சொல்வதும் அவளால் நம்ப முடியாத விஷயமாக இருந்தது. பராசரர் வந்த செயல்பாடு முடிந்ததென்று அவர் புறப்பட இந்த குழந்தையும் விடைபெறப் போகிற போது அந்த பெண் கேட்டால், பா, நீ என்னுடைய குழந்தை என்கிறாய், என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் எனக்கு ஒரு வரம் தருவாயா? நான் நினைத்த போது வந்து எனக்கு உதவி செய்வா என்று கேட்டவுடன், தாயே, நீங்கள் நினைக்கிற போது வந்து நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தை புறப்பட்டு சென்றது. பராசர முனிவருக்கும் அந்த மச்சகந்தியாகிய அந்த பெண், அந்த மச்சகந்தி பிறகு பரிமளகந்தியாக மாறுகிறாள். அவளே சத்தியவதியாகவும் பின்னர் உருவெடுக்கிறாள். இப்படி தாயும் தந்தையும் அமைய அந்த குழந்தை காட்டுக்குள் தவம் செய்ய சென்றது. அந்த குழந்தைதான் நம்முடைய வியாசர். சரி, இந்த வியாசர் அப்படி என்ன தன்னுடைய தாயிடத்திலே வரம் கொடுத்தார்? அந்த தாய் என்ன உதவியை அவரிடத்திலே கேட்டார்? பாரத கதை எப்படி தொடங்கிற்று? சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம். இந்த மச்சகந்தியாகிய அந்த பெண் பரிமளகந்தியாக மாறிய பிறகு அவள் பழையபடி படகோட்டி கொண்டிருக்கிறாள்.
ஆனால் அவளுடைய உடம்பிலிருந்து வருகின்ற வாசனை எல்லோரையும் ஈர்க்கிறது. அப்படி ஈர்த்தபோது அந்த நாட்டு மன்னனாகிய சந்தனு மகாராஜா இவளுடைய அழகை பார்க்கிறான், பரிமள வாசத்தை பார்க்கிறான். உடனே மணந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். அவள் சொன்னால், என்னுடைய தந்தையாரிடத்திலே கேட்க வேண்டும். அரசன் வந்து கேட்கிற போது என்ன செய்வது? தந்தையாரிடத்திலே கேட்க வேண்டும். உடனே தந்தையாரிடத்திலே அரசன் சென்று இப்படி உங்கள் பெண்ணை நான் மணமுடிக்க இருக்கிறேன், அனுமதி தர வேண்டும். ராஜா கேட்கிறார். அதற்கு அந்த மீனவர் தலைவன் சொன்னார், அப்படி நான் தர முடியாது. ஏனென்று சொன்னால், உமக்கு ஏற்கனவே கங்கை இடத்திலே பிறந்த மகன் இருக்கிறான் என்று சொன்னவுடன் சந்தனு மகாராஜா வருத்தத்தோடு செல்ல, இவருடைய இந்த வருத்தத்தை எல்லாம் பார்த்த அவருடைய மகனாகிய தேவவிரதன் தந்தையாருடைய தேரோட்டியை அழைத்து, அப்பா, என்னுடைய தகப்பனாருடைய வருத்தத்துக்கு காரணம் என்ன? பாருங்கள், அந்த காலத்திலேயே ஒரு வீட்டினுடைய நாட்டினுடைய தலைவருக்கு ஏதேனும் மன வருத்தம் இருந்தால் நேரடியாக அவரிடம் கேட்காமல் அவரோடு சார்ந்தவர்கள் எப்போதும் ஒன்று இருக்கின்ற அந்த தேர்ச்சாரதி, இப்போ கூட நம்ம சொல்கிறோம்ல, டிரைவர்கிட்ட கேட்டால் தெரியுங்க எல்லா உண்மையும் அப்படிங்கிறோம் இல்லையா? அதுபோல் அந்த சாரதிகிட்ட கேட்ட உடனே அவர் சொன்னார், உன் தந்தையார் சென்று இப்படி பெண் கேட்டார், அந்த மீனவ தலைவன் தரவில்லை. அப்படியா, நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு தந்தைக்கு பெண் கேட்டு மகன் போன கதை பாரதத்திலே தொடங்குகிறது. நேரடியாக போனார், என் தந்தையாருக்கு உங்கள் பெண்ணை தர வேண்டும். அவர் சிரித்தான். அப்பாவுக்கு பெண் கேட்டு வந்த பையன் நீதான், தரமாட்டேன். ஏன்? நீ இருக்கும்போது நான் எப்படி என்னுடைய மகளை கொடுக்க முடியும்? நீ மகன் இருக்கிறாய், இல்லை, நீங்கள் தாராளமாக தரலாம், அதற்கு சொல்லவில்லை. என் மகள் வயிற்றில் பிறக்கிற பிள்ளை தான் நாட்டை ஆள வேண்டும். நீ இருக்கும்போது அவன் எப்படி நாட்டை ஆள்வான்? அப்படியா, நாட்டுக்கு ஆள மாட்டேன், முடிசூட மாட்டேன், வாழ்நாள் வரை அரசியலிலே உடனிருப்பேன், தவிர பதவி வகிக்க மாட்டேன். அந்த பிள்ளை சத்தியம் செய்கிறான். அப்போது மீனவத்தலைவன் சிரிக்கிறான். சரி, நீ சொல்கிறாய் சரி, உனக்கு திருமணமாகி உன் மகன் வந்துவிட்டால் என்னுடைய பேரனுக்கு எப்படி கிடைக்கும்? திருமணமும் செய்ய மாட்டேன், இது சத்தியம் என்று சொன்னபோது பீஷ்ம 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 என்ற ஒரு சத்தம் ஆகாயத்தில் கேட்க அந்த தேவ விரதன் தான் பீஷ்மராக மாறுகிறார். இனி எனது உடல் தீண்டாது பெண்ணினை, கண்ணிற்கு கண்ணாக காக்கும் மஸ்தினாபுரத்து மண்ணினை. பிறகு அந்த கன்னியை தன்னுடைய தந்தையாருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அவர்களுக்கு அவருடைய இல்லறம் சிறப்பாக நடக்கிறது. ஒரு குழந்தையும் பிறக்கிறது. விசித்திர வீரியன் என்கின்ற அந்த பையன் பிறந்தபோதே அவன் நோயுற்றிருந்தான், வளர்ச்சியும் சரியாக இல்லை. இப்போது அவன்தான் வாரிசு. நாளடைவில் பீஷ்மரின் தந்தையாகிய சந்தனு மறைந்து போக தாயார் சத்தியவதி மட்டுமிருந்து தன்னுடைய மகனோடு வாழுகிற போது அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் உடனே பீஷ்மர், என்னுடைய தாயாகிய நீ கேட்டு நான் இல்லை என்றால் சொல்லப் போகிறேன். ஆனால் என்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லாதே, உன் தந்தைக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். இதோ தம்பிக்காக நான் பெண் தேடி வருகிறேன் என்று புறப்படுகிறார். போனவர் பெண்ணோடு வந்தாரா? தன்னுடைய தம்பிக்கு பெண் கிடைத்ததா? திருமணமானதா? என்ன நடந்தது? பிறகு வியாசர் வந்தாரா? எல்லாவற்றையும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். பாரத கதை தொடர்கிறது. தன்னுடைய தம்பியாகிய விசித்திரவீரனுக்கு பெண் தேடி வருவதாக சொன்ன பீஷ்மர் காசி நாட்டு மன்னனான அந்த அரசனுடைய மகள் 3 பேர், அம்பிகை, அம்பாலிகை, அம்பா, 3 பேரையும் போய் சிறை எடுக்க போகிறார். சிறை எடுத்தாலும் என்ன, எல்லாரையும் அடித்து போட்டு தூக்கிட்டு வந்துடுறது. இதில் 3 பேரையும் தூக்கிட்டு வந்தபோது 3ஆவது பெண் மட்டும், நான் ஒருத்தர் விரும்புகிறேன், சால்வன்கிற அரசனை, சரி நீ போ அப்படின்னு அனுப்பிடுறாரு. அவன் இவரோட சண்டை போட்டு பார்க்குறான், தோற்று போகிறான். அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அவனும் திருப்பி அனுப்பிடுறான். நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த அம்பா கேட்குறா பீஷ்மரா, நீ தானே தூக்கிட்டு வந்தேன்னு. நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. அவள் என்ன ஆனா, அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அம்போன்னு விட்டுட்டு போனது இதுதான். அந்த அம்பாவை நம்ம தனியாக பார்ப்போம். 2 இளவரசிகளை கொண்டு தன்னுடைய தம்பி, நோயுற்ற தம்பிக்கு திருமணம் பண்ணி வச்சார்.
என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் அவன் இறந்து போயிட்டான். இப்போ ஏற்கனவே தாய் விதவை, மருமகள் 2 பேர் விதவை, வாரிசு இல்லை, என்ன செய்யலாம்? இப்போ தாங்க அவள் தன்னுடைய மூத்த மகனை நினச்சா. மூத்த மகன் யார் என்றால் வேதவியாசன். தாய் நினைத்த போது வர வேண்டும் என்பதால் அவர் வந்தார். வந்தவரை வரவேற்று, மகனே, நான் நினைத்த போது வந்து எனக்கு உதவுவதாக சொன்னேன் இல்லையா, நீ அதன்படி உதவ வேண்டும். அம்மா, நான் என்ன செய்யட்டும்? இதோ என்னுடைய 2 மருமகள்கள் வாரிசு தலைக்க வேண்டும். நீ அவர்களோடு இருந்து குழந்தை பேர் நல்க வேண்டும். அது அந்த காலத்து வழக்கம். ரிஷிகளை, பெரிய ஞானிகளை அழைத்து தங்களுடைய வீட்டிலே தங்க வைப்பதோடு பிள்ளை பேருக்கான வாய்ப்பையும் வழங்கியிருக்கிறார்கள். இதை நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, ஒத்துக்கொள்ளவும் முடியாது. ஆனால் அது அந்த காலத்து கதை. அவர் சற்று தயங்கிவிட்டு சரியம்மா என்று சொல்கிறார். அப்படி அவர் சொன்னபோது அந்த பெண்களை சிங்காரித்து மூத்த பெண் அம்பிகை, அவள் என்ன செய்தாள் என்றால், இவர் காட்டிலே ரிஷியாக இருந்ததால் இவருடைய தோற்றத்தை பார்த்து அவரோடு இருந்தபோது கண்களை மூடிக்கொண்டாள். விடியற்காலையில் வந்த வியாசர் சொன்னார், அம்மா, நீ சொன்னபடி நான் அவளோடு இருந்தேன். ஆனால் பிறக்கிற குழந்தை பார்வை இல்லாமல் பிறக்கும். என்னப்பா இப்படி சொல்லுகிறாய்? அது எப்படி ராஜ்யத்தை ஆளும்? நான் என்னம்மா செய்யட்டும்? இதன் தவறு இல்லை. அப்படி பிறந்த பிள்ளைதான் திருதராஷ்டிரன். சரி, மறுநாள் சரி, அடுத்த குழந்தையாவது சரியாக இருக்கட்டும் என்று அவளுடைய தங்கை அம்பாலிகை அவளை அனுப்ப, அவள் பயத்தால் உடம்பெல்லாம் வெளுத்து போக வியாசர் வந்து சொன்னார், அவளும் பயத்திலே வெளுத்து போனால் பிறக்கிற குழந்தை வெள்ளையாக பிறக்கும். அதுதான் வெள்ளை பாண்டு என்று சொல்லக்கூடிய பாண்டு மகாராஜா, பாண்டவர்களுடைய தந்தை பாண்டு. இப்படி இருந்தால் எப்படி என்று தாய் கேட்க, ஒரு நாள் தங்குவேன், இன்னும் ஒரு நாள் மட்டுமே என்று சொல்ல, 3ஆம் நாள் 2 சகோதரிகளும் சேர்ந்து இவரை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்து அங்கிருந்த அடிமைப்பெண்ணை அழகுபடுத்தி அனுப்ப, அவளும் அந்த மகரிஷியினுடைய மனதுக்கேற்ப நடந்து கொள்ள அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் ஞானியாகிய விதுரன். அரியணையை அலங்கரிக்கும் ஓர் அரசன் அனைவர் மனங்களையும் கவர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்றே. பார்வையில்லாத திருதராஷ்டிரன், உடம்பெல்லாம் வெள்ளையான பாண்டு, அடிமை பெண்ணுக்கு பிறந்த விதுரன். இந்த மூவருக்கும் தாய் வெவ்வேறானவர்கள், தந்தை ஒருவர், அவர்தான் வியாசர். அவருடைய கதைதான் மகாபாரத கதை. இனி கதை தொடரும், பாத்திரங்களும் தொடர்ந்து வருவார்கள். இதையெல்லாம் செய்து முடித்துவிட்டு வியாசர் விடைபெறுகிறார். பின்னர் கதையில் எங்கு வருகிறார் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். எந்தெந்த இடத்திலெல்லாம் கதையிலே மாற்றங்களும் அதிர்வுகளும் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் வியாசர் தோன்றுவார். உதாரணமாக, குந்தி தான் பெற்ற வரத்தால் தன்னுடைய கணவனாகிய பாண்டுவுக்கு புத்திரப்பேறு இல்லை என்பதை அறிந்து கொண்டு தான் 5 குழந்தைகளை ஒவ்வொரு தேவர்கள் மூலம் பெறுகிறார். யமதர்மன் மூலமாக தர்மபுத்திரனையும், வாயுவின் மூலமாக பீமனையும், இந்திரன் மூலமாக அர்ஜுனனையும், அஸ்வின் தேவர்கள் மூலமாக நகல சகதேவர்களையும் 5 குழந்தைகளும் அவள் பெற்றாள் என்பதை காட்டுகிற போது, இவள் பாண்டுவின் மனைவி குந்தி 5 ஆண் குழந்தை பெற்றுவிட்டாள். திருதராஷ்டிரனுடைய மனைவியாகிய காந்தாரி தன் கணவனுக்காக கண்ணை கட்டி கொண்டு வாழ்க்கையை தொடங்கியவள். அவள் கருவுற்றிருக்கிறாள். 10 மாதம், 11 மாதம், 12 மாதங்கள் ஆயிற்று, குழந்தை பிறக்கவில்லை. ஐயோ, நம்முடைய குந்தி தேவி 5 குழந்தைகளை பெற்றிருக்கிறாள், நாம் குழந்தை பெறவில்லையே என்று கோபத்தில் என்ன செய்தாலாம், அம்மிக்கல்லை எடுத்து அடி வயிற்றிலே குத்தி கொண்டாளாம். இன்றைக்கும் ஒரு பழமொழி உண்டு, அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பெற்றால் இருந்த எதிர்த்த வீட்டுக்காரி அம்மி எடுத்து வயிற்றிலே குத்தி கொண்டாள் என்று ஒரு பழமொழி சொல்வதென்றால் இதுதான் அது. அந்த கரு களைந்து தசைப்பிண்டங்களாக சிதறிப்போக, அப்போது என்ன செய்வதென்று தெரியாமல் அவள் மயங்கி விழ, திருதராஷ்டிரன் அலற, பீஷ்மர் யோசித்து பார்த்து வியாசரை வேண்ட வியாசர் தோன்றுகிறார். தோன்றியவர் இந்த தசைப்பிண்டங்கள் எல்லாம்
அப்படியே எடுத்து பாதுகாப்போம் என்று சொல்லி கலயங்களிலே பசுனை பெய்து மற்றவற்றை வைத்து இது 100 ஆண் குழந்தையாகவும் ஒரு பெண் குழந்தையாகவும் மாறும், இதை பாதுகாத்து வர வேண்டும் என்று சொல்ல 100 கலயங்களிலே வைத்து அதனை சுற்றிலும் விளக்கு வைத்து பாதுகாக்க, அடைகாக்கும் பாம்பு போல காந்தாரி காத்து வந்தால் அதிலிருந்து பிறந்தவர்கள்தான் கௌரவர்கள். அப்போதும் வியாசர் தோன்றுகின்றார். துரியோதனுடைய பிறப்புக்கும் காரணமாக இருப்பவர் யாரென்றால் வியாசர்தான். பின்னொரு இடத்திலே இந்த கௌரவ பாண்டவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக சூதாட்டத்தில் அத்தனை இதழையும் தோற்று காடு நோக்கி அவர்கள் செல்லுகிறார்கள். அப்படி செல்லுகிற போது 12 ஆண்டு காலம் காட்டிலே வாழ வேண்டும், 1 ஆண்டு காலம் மறைந்து வாழ வேண்டும் என்று சொன்னபோது வருந்திய தர்மன், என்னாலல்லவோ இப்படி வந்தது, என் சூதாட்ட புத்தியாலல்லவோ இப்படி வந்தது என்று வருந்தி இருந்தான். அந்த நேரத்தில் வியாசர் தோன்றி, அப்பா வருந்தாதே, இது இயல்புதான், நீ செய்திருக்கக்கூடாது, ஆனால் செய்துவிட்டாய். சூது எப்போதும் நல்லதில்லை, நீ செய்துவிட்டாய், காலச்சூழல். ஆனால் உனக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். நிலநாட்டை ஆண்ட நலன் என்ற மன்னன் தேவர்களுடைய சூழ்ச்சியால் தமயந்தி தங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக அவனை சூதாட்டத்திலே தோற்கடித்தார்கள் சனியின் மூலமாக என்ற கதையை சொல்லி அவர்களை தேற்றி, இனி நீங்கள் காட்டுக்கு செல்லுகிற போது அர்ஜுனன் தவம் செய்து அவன் பாஸ்பதாசத்தை பெறட்டும், மற்றவர்களெல்லாம் காட்டுக்குள்ளே சென்று அமைதியாயிருங்கள், பொறுத்திருங்கள், காலம் வரும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கிறார். தருமனும் மன தேர்தல் விடுகிறான். அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை சேர்க்க புறப்படுகிறான். இந்த இடத்திலும் வியாசர் தோன்றி பாரத கதையினுடைய மற்றொரு திருப்பு முனைக்கு காரணமாக இருக்கிறார். இந்த பாசுபதாஸ்திரத்தை வைத்து கொண்டுதான் பாரத போரை அர்ஜுனன் வெற்றிகரமாக செய்து காட்டுகிறான். இவ்வாறாக வியாசர் கதையை படைத்ததோடு மட்டுமல்லாமல் கதையின் முக்கிய பகுதிகளெல்லாம் வந்து செல்வதை நாம் காணுகின்றோம். வியாசருக்கு கோயிலும் இருக்கிறது பல இடங்களில் இந்தியாவில், பார்த்து வாருங்கள். வியாசரின் இந்த பாத்திரமும் அவர் படைத்து தந்த பாரதமும் என்றைக்கும் நமக்கு பொக்கிஷங்கள் தான். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது, கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.